45 நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு ஷார்ட் எபிசோட், ஒரு விதமான அனௌன்ஸ்மெண்ட் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அநேகருக்கு தெரியும், நான் ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டிருந்தேன். அதனால தான் இந்த ஒரு டிலே, இந்த ஒரு கேப். ஆனால் எதற்காக கர்த்தர் என்னை 45 நாட்கள் வேறு பணியில் அமர்த்தினார்? அந்த புத்தகம் எழுதுவதற்கு பின்னால் என்ன நடந்தது? எதற்காக நான் இப்படி தூண்டப்பட்டேன் என்பதெல்லாம் எனக்கே ஒரு ஆச்சரியம்தான். இந்த பதிவின் முடிவு வரைக்கும் கண்டிப்பாக பார்க்க பரிந்துரைக்கிறேன். அப்பொழுதுதான் உங்களுக்கும் புரியும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன. முதலாவதாக, இந்திய அரசாங்கத்திடமிருந்து அனுமதி பெற்று உரிமம் பெற்று பின்புதான் எழுதினேன். 3 ஃபார்மேட் இருக்குங்க இதுல. 1 இபுக் மின்புத்தகம், 2வது பேப்பர் பேக், 3வது ஆர்ட் கவர். இந்த 3 ஃபார்மேட்ல கிண்டில் அப்படி இல்லைன்னா மின்புத்தகம் ஏற்கனவே அப்ரூவல் ஆகி அமேசான்ல ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேப்பர் பேக் 30ஆம் தேதி, ஹார்ட் பேக் 31ஆம் தேதி. இந்த பதிவு மின்புத்தகம் அல்லது இபுக் என்று சொல்லக்கூடியதை பற்றித்தான். ஏன்னா அநேகருக்கு குழப்பம் இருக்கிறது, என்கிட்ட கேட்டாங்க. அதனால சில டீட்டெயில்ஸை நான் இப்போ ஷேர் பண்ண போறேன். முதலாவதாக ஒன்று நினைவில் கொள்ள வேண்டும். இந்த மின்புத்தகம் இபுக் என்பது பேப்பர்ல வாங்கி படிக்கணும் இல்லையா, அதற்கு ரீப்ளேஸ்மெண்ட் அல்ல. அது வேற, இது வேற. மின்புத்தகம் என்பது ஒரு துணை. நீங்க பாத்ரூம் கூட கொண்டு போகலாம், பிரச்சனை இல்லை. புக்கு எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியுமா? முடியாது. ஸோ பேப்பர் பேக்கை பற்றி அப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கு வெறும் மின்புத்தகம் பற்றித்தான். 27ஆம் தேதி புத்தகத்தை அப்ரூவ் பண்ணி அமேசான் வெப்சைட்ல ப்ரீ ஆர்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்டர் பண்ணிக்கலாம் புக்கு, ஆனால் இப்போ டெலிவரி ஆகாது. 30th தான் ஆகும். சரி, என்ன நிலைமை அப்படின்னு போய் பார்த்தா 8:30 PM ஒரு பெரிய சர்ப்ரைஸ். கிண்டில் ஸ்டோர்ல 3வது இடத்தில் கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒரு கேட்டகரியில நிக்குது. எப்படிரா இது? அடுத்து தியாலஜி, இறையியல், அதுல 5வது இடத்தில் இருக்கிறது. ஒட்டுமொத்த கிறிஸ்டியன் புக்ஸ்ல 37வது இடம். இதெல்லாம் சாத்தியமே இல்லையே. திஸ் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் கிரேஸ்ன்னு சொல்லலாம். கிருபை 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 மட்டுமே. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா 3வது இடத்தில் இருந்தது ஒரு 4 hours கழிச்சு 2வது இடத்திற்கு வந்துவிட்டது. 8 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா திரும்பவும் கீழே இறங்கிடுச்சு. ஸோ நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இது என்னுடைய டேட்டா இல்லைங்க. இது அமேசான் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டைனமிக் டேட்டான்னு சொல்லுவாங்க. இது மாறிக்கொண்டே இருக்கும். இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த புத்தகத்தினுடைய லிங்க் தரேன். நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்கும்பொழுது அது கம்ப்ளீட்டாக வேறு ஏதோ ஒன்று காட்டும். ஸோ திஸ் இஸ் நாட் மை ஓன் மேனிப்புலேட்டட் டேட்டா. அடுத்து தியாலஜி, இறையியல்ல 4வது இடத்தில் என் புத்தகம் வந்து விட்டது. ஒரே சந்தோஷம்தான். இதுல சந்தோஷத்திற்கு ஒரு மிக முக்கிய காரணம் என்னன்னா, 5வது இடத்தில் ரிச்சர்ட் டாக்கின்ஸ். பழைய ஏற்பாட்டில் யாவேவை எவ்வளவு இழிவாக கேவலமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசிய நபர் தான் இந்த ரிச்சர்ட் டாக்கின்ஸ். இவனை குறித்து நான் பல முறை பேசியிருக்கேன். வேற வேர்ல்ட்லயே ரொம்ப ஃபேமஸான ஏத்திஸ்ட்னு சொல்லலாம். அவன் புத்தகத்தை கீழே தள்ளியது இந்த புத்தகம். என்னடா பெருமையா பேசுறேன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, காரணம் இருக்கு. ஒட்டுமொத்த கிறிஸ்டியன் புக்ஸ்ல 35வது இடம். சரி, அப்படியே அந்த லெஃப்ட் டாப்பை பாருங்க. 25வது இடத்துல யாருங்க இருக்கிறா? கிறிஸ்டோபர் ஹிட்சன்ஸ் சொல்லி ஒரு நபர். இவன் இதுக்கு முன்னாடி பார்த்தமே ரிச்சர்ட் டாக்கின்ஸ், அந்த ஆளாவது பரவாயில்ல. இந்த மனுஷன் அதை விட கேவலமா திட்டக்கூடிய ஒரு நபர். யார? ஜீசஸ் கிரைஸ்ட. இவன்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்டியன் புக் கேட்டகரி என்ற ஒரு இடத்தில் போய் வேண்டுமென்றே தங்களுடைய புத்தகத்தை பதிவு செய்கிறார்கள். அவன் எழுதின புக்கு பேர் என்ன? காட் இஸ் நாட் கிரேட். ஓ, கீழே சிலுவை வேற. இதெல்லாம் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமான வேலை என்று தான் தோன்றுகிறது. சரி, இதை குறித்தெல்லாம் வரும் எபிசோட்ல ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த எபிசோட் அதை குறித்தது அல்ல. ஆனால் நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் நான் இதை சொன்னேன். இந்த இபுக் மின்புத்தகத்தை எப்படி வாங்குவது, எப்படி படிப்பது என்பதெல்லாம் அநேகருக்கு குழப்பமாக இருந்தது. என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, இன்க்ளூடிங் மை வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். டவுட் இருந்துச்சுன்னா அப்பப்போ திருப்பி ரீவைண்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் புத்தகத்தினுடைய லிங்க் தர அமேசானில் போய் ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய பணம் எங்கேயும் போகாது. இந்த புத்தகம் உங்களுடைய லைப்ரரியில் போய் சேஃபாக அமர்ந்து விடும். ஃபோனை மாற்றலாம், டேப்லெட்டில் பார்க்கலாம், இல்லை கம்ப்யூட்டரில் பார்க்கலாம், வேற ஊருக்கு போகலாம், இன்டர்நெட் மூலயமா செக் பண்ணலாம். எங்கே பார்த்தாலும் எந்த இடத்துல விட்டீங்களோ அதே இடத்துல இருந்து அந்த புக்கு தொடரும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். இப்பொழுதைக்கு ஆர்டர் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, அது உங்களை வந்து சேரும். சரிங்க, எப்படி வந்து சேரும்? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோர் போங்க, கிண்டில்னு டைப் பண்ணுங்க.
நீங்க இங்க பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு பையன் புக்கை படிக்கிற மாதிரி ப்ளூ கலர் இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணுங்க. என்னங்க வெறும் கூகுள் பிளே ஸ்டோர் தானா? இல்லையே. ஐஃபோன், மேக்கு, ஐபேட், விண்டோஸ் சிஸ்டம் எதில் வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம். இது 100% ஃப்ரீ. ரொம்ப சிம்பிள் ஸ்டெப். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்கிறேன் பாருங்க. பிளே ஸ்டோர் போறீங்க. ஸ்டெப் 1 கிண்டல்னு டைப் பண்ணுங்க. ஸ்டெப் 2 இந்த படத்தை பார்ப்பீங்க, அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்டர்நெட் வேணும். இன்ஸ்டால் ஆன பிறகு ஸ்டெப் நம்பர் 4 கிண்டல் இஸ் இன்ஸ்டால் ஆகிவிட்டது. இப்போ என்ன பண்ணணும்? ரெவல்யூஷன் இன் ரெவலேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் டைப் பண்ணுங்க. ஸ்டெப் 6 இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி அப்பியர் ஆகும். நான் தேடும்போது ஃபர்ஸ்ட் வந்தது, நீங்கள் தேடும்போது வருமா அது எனக்கு தெரியாது. அடுத்த ஸ்டெப் இதனுடைய அமைப்பு என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். கீழே எஸ்பெஷலி பாருங்க, ஹோம்னு ஒன்று இருக்குது, லைப்ரரின்னு ஒன்று இருக்குது, மோர்னு ஒன்று இருக்குது. உங்களுடைய புத்தகம் ஆட்டோமேட்டிக்காக இந்த லைப்ரரிக்குள்ளே வந்து சேர்ந்து விடும். சேவ் பண்ணால் எப்படி இருக்குன்றதை நீங்கள் இதில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். டவுன்லோடட் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதில் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த புத்தகம் அந்த இடத்திலேயே இருக்கும். 2வது முறை உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும்ன்ற அவசியமெல்லாம் இல்லை. இதனுடைய பெனிஃபிட்ஸை குறித்தெல்லாம் அடுத்த பதிவில் நான் கூறப்போகிறேன். ஃபஸ்ட்டு புக்கை வாங்குங்க, டவுன்லோட் பண்ணுங்க, சேஃபாக இருக்கும். முக்கியமான ஒரு சில காரியம், நிறைய லேடிஸ் என்ன சொல்லுவாங்க, ஐயோ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. புடவை வாங்குறீங்க இல்லையா, பேண்ட்டு ஷர்ட் வாங்குறீங்க இல்லையா, அதே அமேசான் அக்கௌண்ட்டை இதுக்கும் பயன்படுத்தலாம். அதுக்கு என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ, அதுக்கு என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுவே போதுமானது. ஒருவேளை நீங்கள் 5-6 இமெயில் ஐடி வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக எந்த இமெயில் ஐடியிலிருந்து ஆர்டர் பண்ணுறீங்களோ அதே இமெயில் ஐடி மூலமாக இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. இந்த புத்தகத்தை வாங்கும் பொழுது abcd@gmail.com அப்படின்ற ஐடியிலிருந்து வாங்கிட்டு கிண்டல் ஆப்பை வந்துட்டு EFGH அப்படின்ற ஒரு இமெயில் ஐடியில் போயிட்டு தேடி பார்த்து ஐயோயோ என் புக்கு காணும், என் காசை போச்சுன்னு நினைக்காதீங்க. சேம் இமெயில் ஐடி ஆர் சேம் ஃபோன் நம்பர். இதை குறித்தெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா தான் இப்போ எல்லாமே வந்துருச்சே. கூகுள் ஜெமினை, ChatGPT, Perplexity இப்படி ஏகப்பட்ட ஏஐ சேட் வந்துருச்சு. டவுட் இருந்தால் ஸ்டெப் பை ஸ்டெப் கேட்கலாம். 1 by 1 அது உங்களுக்கு சொல்லித்தரும். அந்த புத்தகம் எப்படி டவுன்லோட் செய்வது, எப்படி படிப்பது, அதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் குறித்து அடுத்த எபிசோடில் ஐ எம் கோயிங் டு ஷேர். இப்போது ஒரு மிக முக்கியமான காரியங்க, புக்கு ஆக்சுவலாக இந்தியாவில் இப்போ ரிலீஸ் ஆகலை. 1 வீக் ஆகும். செப்டம்பர் 1st வீக்கெண்ட் இல்லைனா 2nd வீக்கில் தான் புக்கு ரிலீஸ் ஆகுது. பிரிண்டிங்கில் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்தது, அதனால் இங்கே டிலே ஆகிடுச்சு. பட் வேர்ல்டு வைட் 30th இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட். அமேசானில், யூகேல, யூஎஸில், யூரோப்பில் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் பேஜ் இது வந்து ரஃப் மேனுஸ்கிரிப்ட். என் நண்பர்கிட்ட சும்மா கொடுத்துருந்தேன், எப்படி இருக்குது படித்து பாருங்கன்னு சொல்லி. யார் அந்த நண்பர் என்பதெல்லாம் வரும் நாட்களில் பார்க்கலாம். இப்போ அதை விட்டுருவோம். அவர் படித்தார். இதை நான் கேட்டு பண்ணலை, அவர்கிட்ட நான் சொல்லவும் இல்லை இந்த பேஜை குறித்து நான் பேச போகிறேன்னு சொல்லி. இதை அனுப்பிச்சிட்டு ஃபோன் பண்ணி பேசினார். இது ரொம்ப நல்லா இருந்தது, இதில் என்ன போட்டிருக்குன்றத நீங்களே ஜூம் பண்ணி படித்து பாருங்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ புக்கு ஆர்டர் பண்ண எல்லாருக்கும் 30th வந்து சேர்ந்து விடும். வந்த பின்பு அமேசான் அல்காரிதம்க்கு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. அது என்ன? நம்பர் 1 5 ஸ்டார் ரேட்டிங் போடுங்கன்னு வாங்க. 2வது என்னுடைய நண்பர் அனுப்பின மாதிரியே ஃபோட்டோ எடுத்து அதை நீங்களே போஸ்ட் பண்ணலாம். ரெவ்யூ இல்லை டேப்பில் படிக்கிறீங்க, ஃபோனில் படிக்கிறீங்கன்னா அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து போஸ்ட் பண்ணலாம். முக்கியமாக வெறும் ஃபோட்டோ போடாமல் உங்கள் இருதயத்திற்கு தொட்ட காரியங்களை உணர்வு பூர்வமாக எழுதி போஸ்ட் பண்ணீங்கன்னா அதை அமேசான் அல்காரிதம் நல்லபடியாக ரீட் பண்ணும். பாசிட்டிவாக இந்த புத்தகத்தை மேலே தள்ளும். இது வரைக்கும் நான் இதெல்லாம் கேட்டதே இல்லையே, ஏன் இந்த முறை மட்டும் கேட்குறேன்? காரணம் உண்டு, அடுத்த ஸ்லைடில் தெரியும். பை தி வே, உங்களுடைய கமெண்ட்டை எந்த மொழியில் வேணாலும் போடலாம். நானே நிறைய கமெண்ட்டை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தான் படிச்சிருக்கிறேன். எதை தவிர்க்கலாம் என்றால், சிலர் என்ன பண்ணுவாங்க, நல்ல புத்தகம், நைஸ் புக், குட் புக் அப்படின்னு மட்டும் போடாமல் உணர்வு பூர்வமாக எதை நீங்கள் நினைத்தீர்களோ, ஆவியானவர் எதை உங்களுக்கு கூறினாரோ அதை எழுதுங்கள். சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கேட்டதே இல்லையே. ஒரு முறை கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்க, இதெல்லாம் கேட்டதே கிடையாது. இதுக்கு ஏன் கேட்குறேன்? இந்த ஸ்லைடை பாருங்க. இதில் இந்த தியாலஜி, இறையியல் என்ற கேட்டகரியில் 4வது இடத்தில் இருக்குன்னு சந்தோஷப்பட்டனே. மொத்தம் 12 புத்தகங்கள் இருக்கிறது. இதில் எத்தனை கிறிஸ்டியன் புக்கு? 1 பாக்கி போச்சு.
வேதாகமம்தான் உலகத்திலேயே அதிகமாக அச்சிடப்படுகிறது. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது, ஸ்லோவாக கையை விட்டு போதோ. ஒன்ஸ் அகெயின், இது என்னுடைய டேட்டா அல்ல. இதை பாருங்க, சபையாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஒரு இன்டர்நெட்ல ஆன்லைன் மார்க்கெட்டை நோக்கி போகக்கூடிய இந்த நிலைமையில் இயேசு கிறிஸ்துவை குறித்த புத்தகம் என்பது தியாலஜி, இறையியல்ல இல்லவே இல்லையே. இதை பார்த்த பின்புதான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேனோ அவ்வளவு வேதனைப்பட்டேன். டோட்டலா கையை விட்டு போச்சு. சபையே விழித்தெழு. நான் சொல்றது வெறும் என் புக்கை மட்டும் வாங்கி படிக்க நான் அந்த சைடே போகல. கிறிஸ்துவர்களின் நிலைமை இந்த பிளாட்ஃபார்ம்ல லட்சக்கணக்கான நபர்கள், கோடிக்கணக்கான நபர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நாம் எங்க இருக்கிறோம்? அதிக விற்பனையில் வேதாகமம் என்று மாறுதட்டிய காலம் முடிகிறதோ? விழித்தெழு சபையே. இந்த டொமைன்லயும் நம்மளுடைய பிரசன்ஸ் இருக்கணும். இப்பதான் எனக்கு புரியுது. 45 நாட்கள் ஜக்கரியா ஸ்டடிய பாதியில நிறுத்தி என்னை ஏன் பரிசுத்தாவியானவர் இந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். வெற்றிடமாக இருக்கிறதே. எங்கு சென்றது கிறிஸ்துவம்? எங்கு சென்று விட்டார்கள் கிறிஸ்துவர்கள்? எல்லாம் வேற வேலையில பிஸியா இருக்கிறாங்களே. டோட்டலா போச்சு பாருங்க. இதை ஜூம் பண்ணுங்க. என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த லிங்க்குக்கு போங்க. கிறிஸ்டியன் கேட்டகரியில யார் இருக்கிறா? நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 ஓபன் பண்ணி நீங்களே பாருங்க. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை கூறி நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எபேசு சபையிற்கு இயேசு கிறிஸ்து கூறியது போல முன்பு இருந்த அன்பு இல்லாமல் போய்விட்டதோ என்று எனக்கு தோன்றுகிறது. கர்த்தர் ஒரு காரணத்திற்காகத்தான் என்னை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். ஒருவருடைய துணையும் இல்லாமல். அஃப்கோர்ஸ் பிரேயர் சப்போர்ட் இருந்தது. அநேகர் ஐ பிரைஸ் காட் ஃபார் தட். ஆனால் வேற எந்த வேலைக்குமே, அட்மின் வேலை, ரைட்டிங், எடிட்டிங், ப்ரூஃப், ஆஃபீஸ் பாய் வேலை, எல்லா வேலையும் செய்து ஏன் என்னை இங்கு கொண்டு வந்தார் என்பதற்கு அர்த்தம், புக்கு ரிலீஸ் ஆகி வெளியில போயிடுச்சு, கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, ப்ரீ ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற பிறகுதான் எனக்கே தெரிந்தது இந்த டொமைன்ல நம்முடைய பங்களிப்பு கிட்டத்தட்ட இல்லவே இல்லை என்று. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தூண்டினால் இந்த புத்தகத்தை வாங்குங்கள், படியுங்கள். அது உங்கள் விசுவாசத்திற்கு உதவியாக இருக்கும். உங்களுடைய ரெவலேஷன் புக்கினுடைய நாலேஜ் கம்ப்ளீட்டா வேற மாதிரி மாறிடும். அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இதுல ப்ரீ ட்ரிபுலேஷன், மிட் ட்ரிபுலேஷன், போஸ்ட் ட்ரிபுலேஷன் அதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டுங்க. ஐ டோன்ட் கேர். அதெல்லாம் ரட்சிப்பு சம்பந்தப்பட்டது அல்ல. புத்தகத்தை வாங்குங்கள், படியுங்கள். அடுத்த பதிவில் இந்த இபுக் மூலமா என்னென்ன இருக்கு என்பதை நான் மறுபடியும் வந்து கூறுகிறேன். அதுவரைக்கும் கிறிஸ்துவனுடைய அன்பு, சமாதானம் நம்மோடு இருப்பதாக. ஷலோம். God bless you. கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது, ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது. கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது, ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது. தனனான தனனான தனனான